வாழ்க்கையில் அப்போல்லாம் சின்ன பிள்ளையில் அம்மா ஒரு தண்ணி பண்ணிக்கல அப்படியே கையை வச்சுட்டு சுற்றி தண்ணி அப்படி உரசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அது அப்போல்லாம் அதோட இது என்னன்னு தெரியாது. நம்மளாம் அப்போ வறுமையான காலத்தில் மண்பானை தண்ணி தான், குளத்தில் இது மாதிரி எடுக்கிற தண்ணியை இந்த தேத்தாங்கொட்டைங்கிற ஒரு கொட்டையை வச்சு சுற்றி உரசுவாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஃபில்டர்கள் வாங்கி வச்சு தண்ணி குடிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு இயற்கையிலேயே நம்ம கிராமங்களில் நம்ம குளத்து தண்ணியை அதை தேத்துறதுக்கு இந்த பானையில் உள்ள கையை விட்டு இப்படி உரசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி அப்படியே பியூரிஃபைடாக மாறிட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணியை தான் சுத்தப்படுத்துறதுக்கு அப்படி ஏன் நினச்சாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா இப்போ தாங்க தெரியுது, தேத்தாங்கொட்டை அப்படிங்கிறது தேராத உடம்பையும் தேத்துற ஒரு கொட்டை. அதனால தான் அது பேர் தேத்தாங்கொட்டை. இந்த தேத்தாங்கொட்டையினால் அப்போ இருந்தவங்களுக்கு நரம்பு தளர்ச்சிங்கிறது அறவே இல்லவே இல்லை. இப்போ தான் நம்மளுக்கு புதுசாக வாட்டர் ஃபில்டரில் தண்ணியை குடிச்சிட்டு தேத்தாங்கொட்டையை மறந்துட்டோம். இந்த தேத்தாங்கொட்டை தண்ணி குடித்தவங்க எத்தனை பேர் இந்த அனுபவம் உங்கள் வீட்லேயும் தேத்தாங்கொட்டை உரசினதை கண்ணால் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா பழமை மாறாத புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்.